வணக்கம். இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்காக ஒரு குழு அமைக்கப்படுகிறது. அந்த குழுவில் 9 பேர் கொண்ட அந்த குழு. அப்படி அந்த குழுவில் இருந்தவர்களெல்லாம் உடல்நலம் சரியில்லை, உணவு சரியில்லை, தூக்கம் இல்லை என்று சொல்லிவிட்டு ஒவ்வொருவராக அவங்க ஊருக்கு போயிடுறாங்க. ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மட்டும் இந்த நாட்டினுடைய எதிர்காலம் கருதி, இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தினை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கோடு, தொலைநோக்கு பார்வையோடு, தன்னுடைய மெய் வருத்தம் பாராமல், தூக்கம் இல்லைனாலும் தூங்காமல், உண்ணாமல், உறங்காமல் அந்த அரசியலமைப்பு சட்டத்தினை உருவாக்கினார்கள். இன்று நமது நாட்டினுடைய உயர்ந்த அதிகாரம் படைத்த உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருந்தாலும், கடைநிலை ஊழியராக வேலை செய்பவராக இருந்தாலும், சாதாரண மக்களாக இருந்தாலும், சாமானியர்களாக இருந்தாலும் அவர்களுக்கான வாழ்வதற்கான அனைத்து உரிமைகளையும் பெற்றுத்தந்தது தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம். வாழ்வதற்கான உரிமை, கற்பதற்கான உரிமை, உண்பதற்கான உரிமை, பேசுவதற்கான உரிமை, எழுதுவதற்கான உரிமை, உறங்குவதற்கான உரிமை என்று மனித உரிமைகளை பெற்றுத்தந்த பெருமைக்குரியவர்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அவர் தன்னுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பிரேம்பிள் முகப்பிலே அவர் சொல்லுகிறார், இறையாண்மையுடைய சமதர்ம மதச்சார்பற்ற மக்களாட்சி சார்ந்த ஒற்றை குடியரசு இந்தியா என்று இந்தியாவினுடைய அந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முகப்புரையில் சொல்லுகிறார். சாவரின், சோசலிஸ்ட், செக்யூலர் அண்ட் டெமோக்ரேஷன் கண்ட்ரி என்று இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினை உருவாக்குகிற பொழுது அதனுடைய பிரியாம்பில் என்று சொல்லப்படுகிற முகப்புரையிலே இந்த வார்த்தைகளையும் இந்த வரிகளையும் சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே இந்த நாட்டில் வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் வாழ்வதற்கான உரிமை உண்டு, வழிபடுவதற்கான உரிமை உண்டு, மத சுதந்திரம் உண்டு இந்த நாட்டில் என்பதனை தன்னுடைய அரசியலமைப்பு சட்டத்தினை உருவாக்கி சென்றவர்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். ஆகவே அம்பேத்கர் அவர்களை நாம் கொண்டாட வேண்டியதில்லை, அம்பேத்கர் அவர்களை நாம் புரிந்து கொண்டால் போதும். அம்பேத்கர் அவர்களை சாதிய தலைவராக பார்க்காதீர்கள். இந்த தேசத்தினுடைய அரசியலமைப்பு சட்டத்தினை உருவாக்கி தந்த ஒரு சாதனையாளராக இன்றைக்கு உலக நாடுகளோடு தலை நிமிர்ந்து நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே அதற்கு காரணமானவராக